வணக்கம். இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கிலோ சிக்கன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், மிளகாய் தூள், தேங்காய் துருவினது, உப்பு, தக்காளி 1/2 கிலோ, வெங்காயம் 1/2 கிலோ, கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அன்னாசிப்பூ, இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். முதல்ல வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு சாமான்கள் எல்லாம் போட்டுக்கலாம். அது கூட மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், மிளகாய் தூள் 2 ஸ்பூன், கூட வேணும்னா மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் போடுற மிளகாத்தூள், அது கூட அரை உப்பு, அப்புறம் வேணும்னா பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிடலாம். எல்லாத்தையும் ஃபைனாக அரைச்சாச்சு. கொரகொரப்பாக எடுத்துக்கோங்க போதும். இப்போது அடுப்பில் குக்கரை வச்சு ஆன் பண்ணி அது கூட தேவையான அளவு ஒரு கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அரைக்கிற விழுது திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கலந்து லைட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி திக்காக அரைச்சிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் அதில் கருவேப்பிலை அது கூட அரைச்சி வச்சுருக்கிற இதையும் போட்டுருங்க. கலந்து விடுங்க. கொஞ்சம் வதங்கட்டும். கடாயில் எண்ணெயை ஊற்றி அரைச்ச விழுத போட்டு நல்லா வதக்குங்க. அதில் இருக்கிற தண்ணியே போதும், தண்ணி எதுவும் விட வேண்டாம். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போன உடனே நம்ம சிக்கனை போடலாம். இப்போது கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அதில் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிற 2 வெங்காயம், இது ரொம்ப கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், அதனால இதை சேர்க்குறோம். அது கூட தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சிக்கன் அதை இதில் சேர்த்துருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க சரி பார்த்து. இதோட தண்ணி சேர்க்க வேண்டாம், சிக்கனில் இருக்கிற தண்ணியே இதுக்கு போதுமானது. உங்களுக்கு ரொம்ப குழம்பு மாதிரி வேணும்னா 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது வெந்து வந்தாலே செமி கிரேவியாக ஆகிடும். நம்மளுக்கு ஒரு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணலாம். சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணி சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. இது குழம்பு மாதிரி இருக்குது. இப்படியே வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் குழம்பு மாதிரி. இதில் தேங்காய் அரைச்சி போட்டு ஊற்றுனீங்கன்னா திக்காகிடும் குழம்பு மாதிரி. இப்போது எனக்கு செமி கிரேவியாக வேணும். நான் இதை கொஞ்சம் நேரம் சுண்ட விட போகிறேன். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிச்சா திக்காகும். இந்த டைமில் உப்பு சரி பார்த்துக்கிட்டு புதினா தழை, கொத்தமல்லி தழையை போட்டுக்கோங்க. இன்னும் திக்காக வேணும்னா தேங்காய் அரைச்சி ஊற்றினா இன்னும் சுவையாக இருக்கும். குழந்தைகளுக்காக செய்கிறீங்கன்னா அது கூட தேங்காய் கூட பாதாம், முந்திரி கலந்து அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் சுண்டுச்சுன்னா உங்களுக்கு செமி கிரேவி ஆகிடும். செய்து பாருங்கள். குழம்புல 1/2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம் பிழிஞ்சதும் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அரிசி மாவு தூவி நல்லா கலந்து விட்டுடுங்க.
குழம்பு வந்து சட்னி திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சப்பாத்தி தோசைக்கு எல்லாம் கூட சாப்பிடலாம். சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் கிரேவி ரெடி. நன்றி, வணக்கம்.